கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி நகர வளர்ச்சி குழு PPA அதன் மேல்முறையீட்டு அமைப்பின் கூட்டம் புதுச்சேரி வணிக வரித்துறை வளாகத்திலே நடைபெற்றது. அந்த மேல்முறையீட்டு குழுவுடைய தலைவராக இருப்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள். அவர் அந்த குழுவிற்கு தலைமை ஏற்று அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி நடத்திய அந்த கூட்டத்தில் பல கட்டிடங்களுக்கு நகர அந்த குழுவினுடைய அனுமதியை மீறி பல மாடி கட்டிடங்களும் கட்டியவர்களுக்கு அனுமதி கொடுத்தது, அதற்கு ஃபைன் போட்டு வாங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதில் அந்த குழுவில் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இது போன்று அதிமணி கொடுப்பதற்காக சுமார் 30 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் உறுப்பினராக இருக்கிறவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஊழல். புதுச்சேரி மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லாமல் அந்த குழுவுடைய தலைவராக இருக்கின்ற முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அதிகாரம் இல்லாமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அந்த கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பெருந்தொகை கைமாறி இருக்கிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு இந்த ஆட்சியாளர்கள் திருந்துவார்கள் என்றால் திருந்தவில்லை. ஊழல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா துறைகளிலும் ஊழல் குறையவில்லை. குறிப்பாக இந்த பொதுப்பணித்துறையில வேலைகள் எல்லாம் கிடப்பில் இருக்கின்றன. சில சாலைகள் போட்டு பாதியில் இருப்பதும், சாலைகள் போட்டவுடன் வாய்க்கால்கள் சைடு வாய்க்கால்கள் கட்டாமல் இருப்பதும், தரமில்லாத சாலைகளை போடுவதும், அதற்கு காரணம் 30% கமிஷன் பொதுப்பணித்துறையிலே விளையாடுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த நகர வளர்ச்சி குழுவினுடைய மேல்முறையீட்டு குழு தலைவராக இருந்து விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுத்தார் என்பதை அவர் பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும். அதிகாரம் இல்லாமல் இந்த ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இருக்கின்ற அதிகாரத்தை இவர்கள் பயன்படுத்துவதில்லை, மக்களுக்காக பயன்படுத்துவதில்லை. நான் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் புரோக்கர்கள் மலிந்து விட்டார்கள். புரோக்கர்கள் இல்லாமல் முதலமைச்சர் அலுவலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை. புரோக்கர்கள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள். புரோக்கர்கள் தான் கமிஷன் வாங்கி கொடுக்கிறார்கள் என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை கூறி மொத்தம் 4-5 புரோக்கர்கள் இருப்பதாக நான் கூறினேன். பெயரையும் வெளியிடுவதாக கூறினேன். ஆனால் நான் சொல்வதற்கு முன்பாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவரை குறிப்பிட்டு போஸ்டர் ஒட்டி இருக்கிறார்கள் புதுச்சேரியில்.
அவர்தான் தலைமை புரோக்கர். அப்புறம் பல புரோக்கர்கள் இருக்கிறார்கள். இப்ப நான் சொன்னது போல இந்த நகர அமைப்பு குழுவினுடைய அதற்கு வசூல் செய்து கொடுக்க புரோக்கரும் இருக்கிறார்கள். இது புரோக்கர்கள் ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இதோடு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது என்று நினைத்து ஒட்டுமொத்த ஊழலை அனுமதிக்கிறார். இந்த புரோக்கர்கள் மீது அவர் நடவடிக்கை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு சில புரோக்கர்கள் விலக்கி வைக்கப்பட்டார்கள், இப்பொழுது மறுபடியும் வந்து விட்டார்கள். இது யார் யார் புரோக்கர்கள் என்று புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும். இது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் ஒரு சில புரோக்கர்கள் சமூக வலைதளங்களில் அவர்களை பற்றி குறிப்பிட்டால் அடியாட்களை வைத்து அவர்களை மிரட்டுகிறார்கள். இதுவும் நடைபெறுகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எந்த தொழிலும் செய்யவில்லை, எந்த வியாபாரமும் அவருக்கு கிடையாது. ஆனால் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.